கடைகள்ல விக்கிற கேக்ல கிருமிகள் இருக்கா? இல்லையான்றத மைக்ரோஸ்கோப் மூலமா செக் பண்ணி காமிக்கிறேன். சரி, வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட்டு இந்த கேக்ல இருந்து கொஞ்சமா சாம்பிள் எடுத்து மைக்ரோ ஃபோட்டோகிராஃபிக் மூலமா ஜூம் பண்ணி காமிக்கிறேன். அடுத்தபடியா மைக்ரோஸ்கோப்போட 10x ஜூம்ல காமிக்கிறேன். வீடியோவ ஃபுல்லா பார்த்துட்டு, இனி கேக் சாப்பிடுவீங்களா? இல்லையான்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. அதுக்கு முன்னாடி இந்த மாரி இன்ட்ரஸ்டிங்கான மைக்ரோஸ்கோபிக் வீடியோஸ்க்கு நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, அப்படியே இந்த வீடியோவ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிடுங்க. இந்த கேக்க மைக்ரோ ஃபோட்டோகிராஃபிக் மூலமா பார்க்குறப்போ இப்படி தான் இருக்கும். இந்த கேக்ல ஆட் பண்ணியிருக்க ஆர்டிஃபிஷியல் கலர்ஸும், எசன்ஸும் எல்லாமே சேர்ந்து எப்படி தெரியுதுன்றத பாருங்க. இத பார்க்கும்போதே பயங்கரமா இருக்கு. இதெல்லாம் நம்ம வயித்துக்குள்ள போகும்போது, நம்மளுடைய டைஜஸ்டிங் சிஸ்டம் எல்லாம் எவ்ளோ கஷ்டப்படுன்றத கொஞ்சம் நெனச்சு பார்த்துட்டு, இனி கேக் சாப்பிடுற ஐடியாவையே மறந்துருங்க. இந்த கேக்ல ஒரு 3 டிராப்ஸ் தண்ணீர் ஆட் பண்ணதும், அந்த தண்ணீர்லாம் மஞ்ச கலர்ல மாறிடுச்சு. அது மட்டும் இல்லாம, அந்த தண்ணீர்ல இந்த கேக்ல ஆட் பண்ணியிருக்க எசன்ஸ் பிளஸ் ஆயில்ஸ் எல்லாம் சேர்ந்து எப்படி மிதக்குதுன்றத நீங்களே பாருங்க. ஸோ, இப்ப அடுத்தபடியா இந்த கேக்க மைக்ரோஸ்கோப் வழியா காமிக்கிறேன். உண்மையான ஷாக்கிங்கே இதுக்கப்புறம் தான் இருக்கு. ஏன் அப்படி சொல்றேன்றத நீங்களே பாருங்க. இந்த கேக்கோட கிரீம மட்டும் கொஞ்சமா சாம்பிள் எடுத்து, ஒரு எம்ப்டி ஸ்லைட்ல வச்சு மைக்ரோஸ்கோப்போட 10x ஜூம்ல பார்க்கும்போது இப்படி தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறப்போ எனக்குமே ரொம்ப ஷாக்கிங்கா தான் இருந்துச்சு. ஸ்லைட கொஞ்சம் கொஞ்சமா அட்ஜஸ்ட் பண்ணும்போது தான் ஏதோ ஒண்ணு துடிச்சிட்டு இருந்துச்சு. இதோட பேரு டெட்ரிட்டஸ். இதுங்க நெமட்டோட இனத்தை சேர்ந்த நூற்புழுக்கள். இதுங்க பொதுவா வெள்ளை மற்றும் பழுப்பு நிறத்துல இருக்கும். இவைகள் குளங்கள், சதுப்பு நிலங்கள், மெதுவாக ஓடும் ஓடைகள் மற்றும் கரிம குப்பைகள் குவிமிடங்கள்ல வாழக்கூடியது. இதுங்களுடைய உணவு முறைன்னு பார்த்தா, அழுகும் மற்றும் தாவர விலங்குகளின் கழிவு, பாசிகள் மற்றும் நுண்ணுயிர்கள உணவாக உண்ணும். ஸோ, நம்மள சுத்தி இருக்க எல்லா இடத்துலயுமே மைக்ரோ ஆர்கானிசம் நடந்துட்டு தான் இருக்கும். அதுல நல்லதும் இருக்கு, கெட்டதும் இருக்கு. ஆனா, கண்டிப்பா இதெல்லாம் நம்ம உடம்புக்கு கெடுதல் தான். முடிஞ்ச அளவு அவுட் சைட் ஃபுட்டெல்லாம் எடுத்துக்காதீங்க. அதுவும் குழந்தைகளுக்கு இந்த மாரி ஃபுட்டெல்லாம் வாங்கி தராதீங்க. முடிஞ்ச